அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழா திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறான இன்று கிறிஸ்து உலகின் அரசர் என்ற வகையிலே கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரோமை சாம்ராஜ்யமும் யூதர்களுடைய தலைமை சங்கமும் ஒட்டுமொத்த யூத சமுதாயமும் ஒன்றிணைந்து ஆண்டவர் இயேசுவை அரசராக அங்கீகரித்ததாக இன்றைய நற்செய்தி வழியாக நாம் அறிகிறோம். ஆண்டவர் இயேசு எல்லோருக்கும் உரிய மாமனிதராக, மனுமகனாக தமது இவ்வுலக வாழ்வை அமைத்து கொண்டார். மக்கள் தலைவன் யார் என்பதற்கு இலக்கணமாக ஆண்டவர் இயேசு திகழ்ந்தார். மகாகவி பாரதியார் ஜனத்தலைவர் யார் என்ற தலைப்பிலே என்ற அந்த கேள்விக்கு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 1907ஆம் ஆண்டு இந்தியா என்ற இதழில் அதற்கான பதிலை தருகின்றார். மகாகவி பாரதியாருடைய வரிகளில் ஜனத்தலைவர் யார் என்பதற்கான இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாவன் ஒருவன் தனது ஜனன தேசமாகிய இந்தியாவானது இந்த வறிய நிலையில் இருப்பது பற்றி பகல் வருந்துகிறானோ, யாவன் ஒருவன் இந்த 30 கோடி இந்தியரும் வயிறார உண்பதற்கு உணவும் உடுக்க உடையும் இன்றி தவிக்கிறார்களே என மனமிறங்கி கண்ணீர் சொரிகிறானோ, யாவன் ஒருவன் பொது ஜனங்களுக்கு வந்த சுக துக்கங்களும் கஷ்ட நஷ்டங்களும் தனக்கு வந்ததாக எண்ணி அனுதாபிக்கிறானோ, யாவன் ஒருவன் இந்த துன்பங்களை நிவர்த்திப்பதன் பொருட்டு தனது உயிரையும் இழக்க தயாராய் இருக்கிறானோ, அவன் ஒருவனே ஜன தலைவன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரமாத்மா என்ற பெயரில் யாரும் யாரையும் இந்த உலகில் ஏமாற்ற இயலாது. ஜனத்தலைவன் என்பவன் மக்களை கண்டு கண்ணீர் வடிப்பவன், மக்களின் துயரங்களை கண்டு கண்ணீர் வடிப்பவன். இந்த மக்களுக்கு வந்த துயரங்கள் எனக்கு வந்த துயரம் என்று துன்பிக்கிறவன், துன்பப்படுகின்றவன். இந்த மக்களுக்காக தனது இன்னுயிரையும் வழங்க இழக்க தயாராக இருக்கிறவன், அவன்தான் ஜனத்தலைவன். இந்த மக்கள் தலைவனுக்கான இலக்கணம் ஆண்டவர் இயேசுவுக்கு முற்றிலும் பொருந்தும். ஆண்டவர் இயேசு அகில உலகின் அரசராக கொண்டாடப்படுவதனுடைய இலக்கணம் ஆண்டவர் இயேசு உலகின் தலைவராக கொண்டாடப்படுவதனுடைய பின்னணி இதுதான். இயேசு இந்த மண்ணை ஆள பிறந்தவர் அல்ல, மாறாக மக்களின் மனங்களை ஆள வந்தவர். எனவேதான் மனம் திரும்புங்கள் என்றுதான் தனது இறையாட்சி பணிக்கான தொடக்க வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகின்றார். இந்த மக்களை வாழ்விக்க வந்தவர், இந்த மக்களுக்காக தனது வாழ்வையே இழக்க வந்தவர். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று முழங்குகிற அவர் தலை சாய்க்கவும் இடமில்லை என்று தன்னை மானுட மகனாக, மனுமகனாக, ஏழைகளின் பங்காளனாக, மக்களோடு மக்களாக கரைந்தவராக தன்னை காட்டுகின்றார். ரோமை சாம்ராஜ்யத்தை பற்றி இவர் பேசுகிற பொழுது
அதற்கு அஞ்ச வேண்டாம் என்று மக்களை அணி திரட்டியவர். அவர்களைப் போல மண்ணை ஆக்கிரமிக்க புறப்பட்டவர் அல்ல. முடி சார்ந்த எந்த மன்னரும் பிடி மண்ணுக்கு சமம் என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறார். யூத தலைமைச் சங்கம் யூதர்களுக்கு மிக முக்கியமான இடம். அவர்களுடைய தலைமைத்துவத்தை காண்பிக்கிற இடம். மத ரீதியாக அல்லது இன ரீதியாக தங்களை பாதுகாத்து கொள்ள அவர்கள் ஏற்படுத்திய இந்த தலைமைச் சங்கம் எருசலேமை மட்டுமே மையமாக கொண்டு செயல்பட்ட ஒரு ஆன்மீக தலம் அல்லது ஆன்மீக நீதிமன்றம். ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லோரையும் நேசியுங்கள் என்றுதான் தனது போதனையை அவர் ஆழப்படுத்துகின்றார். மனித நேயம் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு மிக முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். இந்த வாழ்வியல் ஆன்மீகம் எல்லோருக்குமான வாழ்வியல் ஆன்மீகமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பினார். ஆகையால் தான் மக்களோடு கரைந்த ஆன்மீகத்தை அவர் விதைத்தார். வானத்து பறவைகளை பாருங்கள் என்று சொல்லி வானத்து பறவைகளைப் போல எல்லோருக்கும் சொந்தமாக அவர் இருந்தார். எனவேதான் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி தனது இயல்பு நிலையை அவர் வெளிப்படுத்துகின்றார். இவர் மக்களோடு மக்களாக கரைந்தவர், மக்களோடு மக்களாக தன்னை கரைத்தவர். ஆகையால் தான் இந்த மக்கள் பசியோடு இருப்பதை கண்டு துடிக்கின்றார். அவர்கள் வயிறார உணவு உண்ண வேண்டும் என்று அதற்கு வழிவகை செய்கின்றார். நோயுற்றிருக்கிற பொழுது அவரும் துன்பப்படுகின்றார். இந்த மக்களின் நோய்களை குணமாக்க அவர் தன்னால் ஆன அனைத்தையும் செய்தார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மக்களின் துயரம் எனது துயரம் என்று துடித்தவர். இந்த மக்களினுடைய துயரங்களுக்கு காரணமான அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தியவர், அதை களைய முற்பட்டவர். இன்னும் ஒருபடி மேலாக இந்த மக்களுக்காக தனது இன்னுயிரையும் இழக்க துணிந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது முடியாட்சி அல்ல, மாறாக அடியாட்சி. முடியாட்சி என்றால் கிரீடம் சூடிய மன்னருடைய ஆட்சி, அதிகாரத்தை மையப்படுத்திய ஆட்சி, ஆணவத்தை திணிக்கின்ற ஆட்சி. ஆனால் இந்த ஆட்சி ஒருபோதும் இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல. ஆகையால் தான் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்துகின்றார். சிரசை மையப்படுத்திய முடியாட்சி அல்ல, மாறாக பாதங்களை மையப்படுத்திய அடியாட்சி என்று சொல்லி நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சீடருடைய பாதங்களை கழுவி நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி அடி ஆட்சியை ஏற்படுத்தியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை அரசு என்று நாம் பயன்படுத்துவது இறை அரசு என்று பயன்படுத்துவதை விட இறை ஆட்சி என்ற சொல்லாடலைத்தான் இன்றைய இறையியலாளர்கள் மிக அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சியாக அமைகிறது. இங்கே பொதுமையானது, ஆண் பெண் பேதமற்றது, முடியாட்சிக்கு மாற்றானது, நல்ல ஆயனாக தன் நாடுகளுக்காக இன்னுயிரை ஈந்து தியாகம் செய்கின்ற நல்ல தலைவனாக ஆண்டவர் இயேசு மிளிர்கின்றார். இந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வை இழக்க துணிந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. ஓடி ஒளிந்து கொண்டவர் அல்ல, எல்லோரையும் எதிர்த்து நின்றவர். யாரை தேடி வந்தீர்கள் என்று சொல்லி தன்னை கைது செய்ய வருகின்ற போதும் துணிச்சலாக எதிர்கொண்ட ஆண்டவர் நம் ஆண்டவர். சிங்கத்தை அதன் குகைக்குள்ளேயே எதிர்கொண்ட ஒரு சாணக்கியன் தான் நம் ஆண்டவர் இயேசு. ஒரு மனிதர் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று முடிவு செய்கின்ற போது இந்த மக்களுக்காக இறக்க நான் முன்வருகிறேன் என்று சொல்லி கயபாவின் கொள்கைக்கு
உயிர் தந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. நம் ஆண்டவர் இயேசு மீட்பர், இந்த உலகின் மீட்பர். பிலாத்துவினுடைய கரிசனைக்கும் அவர் தம் மனைவியினுடைய பேரன்பிற்கும் தலை வணங்காமல் இந்த எருசலேமுக்காக கண்ணீர் சிந்தி கல்வாரியில் தனது இன்னுயிரை ஈந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. ஆணிகளுக்குள் 3 ஆணிகளுக்குள் முடங்கியவர். தங்கத்தால் ஆன கிரீடத்தை அல்ல, மாறாக முட்களால் ஆன கிரீடத்தை நமக்காக சூடியவர் நம் ஆண்டவர் இயேசு. மரித்த 3ஆம் நாள் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இவர் அரசரா என்றால் அராம் அரசர். நாம் கொண்டிருக்கிற கருத்தியல் சார்ந்த வரைவிலக்கணத்திற்கு இது மாறானதுதான். ஆனால் மாற்று சிந்தனையோடு நாம் இதனை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த அரசர் மக்களின் தலைவர், மக்களுக்கான தலைவர், மக்களுள் முதன்மையானவர், மனு மகன். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வாழ்வியல் நம்முடைய சிந்தனைகளோடு ஒன்றித்திருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியாளர் யோவான் பிலாத்துவினுடைய மரண விசாரணையை சற்று விளக்கமாக நமக்கு முன்வைக்கின்றார். பிலாத்து, நீ யூதரின் அரசனா என்ற அந்த கேள்வியை கேட்கின்றான். ஒரு ஆளுநன் மக்களின் முன்னிலையில் விசாரணை நடைபெறுகின்ற பொழுது கேட்ட கேள்விக்கு பதிலை ஆம் அல்லது இல்லை என்று தராமல் துணிச்சலாக அதற்கு எதிராக இன்னொரு கேள்வியை கேட்டு, ஒரு கேள்வியை அல்ல 2 கேள்வியை கேட்டு ஆண்டவர் இயேசு உரிய பதிலை தருகின்றார். கேள்விகள் பதிலாவது, கேள்விகளே பதிலாவது தான் மெசியானிய தந்திரம். அவரை தன் வழிக்கு கொண்டு வர இந்த கேள்வி விளையாட்டை ஆண்டவர் இயேசு துணிச்சலாக நடத்துகின்றார். நான் அரசன் இல்லை என்று ஆண்டவர் இயேசு ஒருவேளை நிராகரித்தால் அது மெசியாவாக நம்புகின்ற யூத மக்களுக்கு எதிரானதாக அமைந்துவிடும். அரசர் என்று அவர் இங்கே முன்னிலைப்படுத்துவது ஒரு வகை. மெசியா என்பவர் அரசராகத்தான் இருக்க வேண்டும். சக்கரியா அதிகாரம் 9 இறைவசனம் 9 நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆம் நான் அரசர்தான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னால் அது ரோமை சாம்ராஜ்யத்திற்கு எதிராகவும் அமைந்துவிடும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு இங்கே பிலாத்துவுக்கு பதில் கூறாமல் மேலும் 2 கேள்விகளை அவர் கேட்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வியை கேட்ட ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆட்சி எப்படிப்பட்டது, தன்னுடைய அரசு எப்படிப்பட்டது என்பதை மெல்ல மெல்ல எடுத்துரைக்கின்றார். விசுவாசம் இல்லாமல் பிலாத்து தத்தளித்து அவர் அளித்த பதிலிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ அரசனா என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நன்கு கவனியுங்கள். நீ யூதரின் அரசனா என்று கேட்ட அந்த பிலாத்து அதன் பிறகு கேட்கிற கேள்வி நீ அரசனா என்று இயேசுவை மையப்படுத்தி கேட்கின்றார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உலகிற்கு நீ அரசனா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிலாத்து ரோமை சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியான அந்த பிலாத்து யூதர் என்ற அந்த நிலையை விட்டு விலகி ஒரு பரந்த நிலையிலே எல்லா மக்களுக்குமான அரசனா நீ என்று கேட்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இறுதி வசனத்திலே இன்றைய நற்செய்தியிலே தாம் அரசர், எப்படிப்பட்ட அரசர் என்பதை மிக அழகாக விளக்குகின்றார். இவர் உண்மையை எடுத்துரைக்கின்ற அரசர். அதற்காகவே இந்த உலகில் பிறந்தவர், உண்மையை சார்ந்தவர், எனக்கு செவிசாய்க்கிறார் என்று ஆண்டவர் இயேசுவே எடுத்துரைக்கின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
உண்மையா, அது என்ன என்று கேட்ட பிலாத்துவிற்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்லாததையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இயேசுவினுடைய மெசியானிய தந்திரம். நானே உண்மை, என்னை அனுப்பினவர் உண்மையானவர். யோவான் அதிகாரம் 14 இறைவசனம் 6, யோவான் அதிகாரம் 7 இறைவசனம் 28. நான் அனுப்பப் போகின்ற ஆவியானவர், தூய ஆவியானவர் உண்மையானவர். எனவே அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர்களாகும்படி என்னையே உமக்கு மக்களின் மீட்புக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்று பிலாத்துவுக்கு எடுத்துரைத்து ஆண்டவர் இயேசு சிலுவையை முத்தமிடுகின்றார். இந்த நிலையில்தான் இவரிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று பிலாத்து உண்மையை புரிந்து கொண்டு தனது தவறை ஒப்புக்கொள்கின்றான். அந்த பிலாத்து இறுதியாக உறுதியாக அளித்த விசுவாச அறிக்கைதான் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். உலகின் முதல் விசுவாச அறிக்கை, முதல் எழுதப்பட்ட நற்செய்தி என்றால் இதுதான். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். INRI என்று ஒவ்வொரு திருச்சிலுவையிலும் எழுதப்பட்டிருக்கின்ற எழுத்துக்கள் தான் உலகின் முதல் நற்செய்தி. நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். பிலாத்து பின்வாங்கவில்லை, உண்மையை ஒப்புக்கொண்டவன். ஆகையால் தான் நான் எழுதியதுதான் என்று அவன் உரக்க உலகிற்கு சொல்லுகின்றான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை ஒரு மொழியில் எழுதப்படவில்லை, 3 மொழிகளில் எழுதப்பட்டது. உலகின் மிக மிக தொன்மையான மொழிகளான எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகியவற்றில் எழுதப்பட்டது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் மெசியானிய வெற்றி. இயேசு அகில உலக அரசர் என்பதற்கு பிலாத்து சான்று பகிர்ந்திருக்கின்றார். ஓர் அரசனே அல்லது ஓர் ஆளுநனே தனக்கு மேலானவராக ஆண்டவர் இயேசுவை அடையாளப்படுத்துவது எவ்வளவு மகத்துவமிக்க செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அரசரா? ஆம், அரசர். ஆனால் ஆண்டவர் இயேசு நற்செய்தி முழுவதும் இதனை எடுத்துரைத்தாரா என்றால் இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நுணுக்கமாக நற்செய்தியை 4 நற்செய்திகளையும் ஆராய்ந்து படிக்கிற போது அவர் அரசர் என்பதற்கான எல்லா பின்புலங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு இந்த உலகில் பிறந்தபோது பிலாத்து சொல்லுகின்ற வார்த்தை, தனக்கு போட்டியாக இன்னொரு அரசன் பிறந்திருக்கிறான். இயேசு அரசர். தாவீதின் ஊரான பெத்லகேமில் ஆண்டவர் இயேசு பிறந்தார். தாவீதின் பரம்பரையில் ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு ஸ்வாடலிங் க்ளோத் என்று சொல்லப்படுகின்ற அரசருக்குரிய துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். 3 ஞானிகள் 3 அரசர்கள் ஆண்டவர் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொண்டு ஆராதிப்பதையும் ஒருவர் பொன்னை காணிக்கையாக தருவதையும் நாம் பார்க்கிறோம். பொன் அரசருக்குரிய அடையாளம். எருசலேம் ஆலயத்திலே சிமியோன் சொல்லுகின்ற வார்த்தை, இவர் பலருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உரிய அடையாளமாக இருப்பார். எழுச்சி வீழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு அரசருக்குரிய பண்பை குறிக்கிறது. பாலைவன சோதனையிலே சோதிக்கிற சாத்தான் ஆண்டவரை, நீர் அரசராக வேண்டுமெனில் தெண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று பணிக்கிற போது ஆண்டவர்
வணங்கவில்லை, தானே அரசர் என்பதை அங்கே நிரூபிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் மழை பொழிவில் இறை ஆட்சியை பற்றி மிக ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். அப்பங்களை வயிறார உண்ட பிறகு தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க முயன்ற போது இயேசு அங்கிருந்து தப்பித்து செல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேமில் நுழைந்தபோது கழுதையின் மீது அமர்ந்து நுழைகின்றார். அதாவது சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் மிக்கவராக. ஒரு அரசர் கழுதையின் மீது வருகின்றார் என்றால் அந்த நாட்டில் அமைதி நிலவுகிறது என்பதற்கான அர்த்தத்தை முன்னிறுத்தியவராக அந்த கழுதை மீது ஆண்டவர் இயேசு அமர்ந்து வருகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒருபடி மேலாக ஆண்டவர் இயேசு திருச்சிலுவையில் தனது இன்னுயிரை தருவதற்கு முன்பாக நல்ல கள்ளன் தீஸ்மாசிடம் சொல்லுகின்ற வார்த்தை மிக முக்கியமானது. அவரிடமும் தமது அரசுரிமையை பற்றி எடுத்து எம்புகின்றார். ஆக எல்லா நிலைகளிலும் நாம் ஊடுருவி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அரசராக தம்மை முன்னிலைப்படுத்துகின்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரது பிறப்பு முதல் மரணம் வரை இது இழையோடுகிறது. ஆகையால் தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபித்த பிறகு நாம் சொல்லுகின்ற வார்த்தை, ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்படுகின்றன. அரசும் வல்லமையும் மாட்சிமையும், இது அரசருக்குரிய அடையாளங்கள். நாம் அனைவரும் இறை ஆட்சியின் உரிமை குடிமக்கள். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அமைதியின் அரசர், நீதியின் அரசர். இந்த உலகிலே அமைதியை நிலைப்படுத்த, நீதியை நிலைநாட்ட ஒவ்வொரு குடிமக்களும் பாடுபட வேண்டும். இல்லையெனில் நாமும் யூதர்களைப் போல சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை என்று அறிக்கையிடுகின்ற வகையிலே அவிசுவாசிகளாகி விடுவோம். நாம் அனைவரும் விசுவாசிகள். இயேசுவை தவிர எங்களுக்கு வேறு எவரும் அரசர் இல்லை என்று சொல்லுகின்ற விசுவாசிகளாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறை ஆட்சியின் அடிக்கற்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறிட வேண்டும். இயேசு கிறிஸ்து அரசராக நம்மை நடுத்தீர்க்க வருகின்றார். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் அவருக்குரியது என்பதை உணர்ந்து அவரது தாழ் பணிவோம். மற்றவருடைய தாள்களையும் பணிவோம். முடி ஆட்சி அல்ல, அடி ஆட்சி என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அடியாராக பார்த்து ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவி சேவை செய்து சேவை வழியாக இறை ஆட்சியை விரிவுபடுத்துவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.